வணக்கம் ப்ளூ சட்டானா, உங்ககிட்ட தான் பேசணும்னு இந்த வீடியோவை எக்ஸ்க்ளூசிவா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களை ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனா நான் சொல்ல வந்த கருத்துக்களை இதுல பதிவு பண்ணணும்ன்றது வந்து என்னோட ஆதங்கமா இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக. கபாலி படம் பார்த்துட்டு வந்துட்டு யூஸ்வலா ப்ளூ சட்டானா ஏதாவது வந்து நல்லதா சொல்லுவாரே அப்படின்னு ஆதங்கத்தோட வந்து உட்கார்ந்து பார்த்தா ஏன்டா பார்த்தோன்ற அளவுக்கு ஆக்கிட்டீங்க. நான் ஒன்றும் இந்த படம் சூப்பர் படம், நீங்க அதை பத்தி தப்பா பேசிட்டீங்க, இது வந்து ஒரு காவிய இலக்கியம் அப்படின்லாம் சொல்ல வரல. ஆனா நீங்க சொன்ன அளவுக்கு இது குப்பை படம் இல்லைன்றத வந்து நான் வந்து ஆணித்தனமா உங்ககிட்ட பதிவு பண்ண விரும்புறேன். குப்பை படம்னா என்னன்னா டெஃபினிஷனை கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்றீங்களா? நீங்க பேசினதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க, இது வந்து ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி இல்ல, சாங்ஸ் இல்ல, ஃபைட்ஸ் இல்ல அப்படின்னு. நீங்க என்ன படம் போய் பார்த்துட்டு வந்தீங்க? கபாலி படத்துல ஃபைட் இல்லைன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான். இது கமர்ஷியல் படம் இல்லைன்றத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா லிங்கா மாதிரி கமர்ஷியல் படம் கொடுத்தா வெறும் சாங்கு, ஃபைட்டு, காமெடி அதுதான் இருக்கு அப்படின்றீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ரஞ்சித் சூப்பர் ஸ்டாரை வச்சு இயக்கும் போது அவரோட பாணியும் இல்லாம ரஜினிகாந்துக்கு தேவையான எலிமெண்ட்ஸும் இல்லாம அங்கங்க ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, பிளாட் எல்லாம் சொதப்பி இருக்காரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி சல்லடை போட்டு எடுக்கிற அளவுக்கு ஒரு சீன் கூட இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. யாருமே நடிக்கல, படமே 2.5 மணி நேரம் ஒண்ணுமே இல்ல, பிளாங்க் ஸ்கிரீன் வச்சு ஓட்டுன மாதிரி சொல்றீங்க. அதை தான் வந்து என்னால தாங்கிக்க முடியல. எவ்வளோ கேரக்டர்ஸ்லாம் இமோட் பண்ணியிருந்தாங்க. ரஜினிகாந்த் சார் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா நடிச்சிருந்தாரு. அதை வந்து உங்க கண்ணுக்கு இப்படி தெரியாம போச்சு, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லலையே அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. யூஎஸ்ல போய் படுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு ஐகானை பார்த்து சொல்றீங்க. அவர் எதுக்கு யூஎஸ்ல வந்து படுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமானா? எனக்கு தெரியும். அவ்வளோ ஒரு ஹெல்த் இஷ்யூ வச்சுட்டு அவ்வளோ ஒரு சர்ஜரி பண்ணிட்டு அவர் இவ்வளோ வயசுல வந்து நடிக்கிறத வந்து கொஞ்சமாவது நீங்க ஒரு வார்த்தை அப்ரிஷியேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் பாட்டு போய் படுத்துக்கிட்டாருன்னு ஈஸியா என்னமோ ஹவாய் பீச்ல வந்து சன்பாத் எடுத்த லெவலுக்கு வந்து நீங்க பேசிட்டீங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் என்னடானா டான் மூவி 2 டான்ஸ் இருக்காங்க, நல்ல டான், கெட்ட டான். டான் மூவில வந்து வேற யாருன்னா இருப்பா? யார் இருப்பான்னு நான் கேட்குறேன். கேங்ஸ்டர் மூவின்னு சொல்லிட்டாங்க. நல்லவன் இருந்தா கெட்டவன் இருந்தா தானே அழிச்சு படத்தை ஓட்ட முடியும். எல்லாருமே நல்லவங்களாவே இருந்தா படத்தை எப்படின்னா ஓட்டுறது? இது என்ன சீரியலா? அவங்க அதை ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணல, அதை சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா ஸ்டோரியே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்டோரி இருக்கு, ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க. அதை வந்து 2.5 மணி நேரத்துக்குள்ள நிறைய கொடுத்து திணிக்கணும்னு பார்த்து ரஜினிகாந்த் சாருக்கான எலிமெண்ட்ஸையும் போட்டு ரஞ்சித் அவர் பாணியிலிருந்தும் வெளியே வராம கஷ்டப்பட்டு சொதப்பி படத்தை ஓவராலா ஒரு நல்ல அப்பீல் இல்லாம ஆக்கியிருக்காங்க. அதை நான் வந்து முழுமையா ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லை படத்துல, எதுக்குதான் போய் பாக்குறோம், சுத்த பூஜ்யம் அப்படின்னு சொல்றத எங்களால ஏத்துக்கவே வந்து முடியாது. அப்புறம் இன்னும் ஒண்ணு சொல்லியிருந்தீங்க, இது உங்க வாயில இருந்து வரணும்னு எதிர்பார்க்கல, பொம்பளை கிட்ட போய் நிக்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சானா? நான் கேட்கிறேன். இப்போ நாங்களாம் உங்க வந்து வீடியோவை பாக்குறது இல்லையா? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து பொண்ணுங்கன்னா ஒண்ணுமே லாய்க்கலன்னு நினைச்சிட்டீங்களா? ஏன் நாங்களாம் ஹேர் கட் பண்ணக்கூடாதா, ஸ்டண்ட் பண்ணக்கூடாதா? அது ஒரு வார்த்தை அப்ரிஷியேட் பண்ணிருக்கலாம்ல. நீங்க எவ்வளோ டேஞ்சரஸ் விமன் இந்த வேர்ல்டு இருக்காங்க, மென்னை விட எவ்வளோ கேப்பபிளா வந்து அவங்களால சண்டை போட முடியும், எக்ஸிக்யூட்டிவ் பிளான் பண்ண முடியும் அப்படின்றத போய் நீங்க கொஞ்சம் அந்த 10 டேஞ்சரஸ் விமன் இந்த வேர்ல்டுன்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அதை போய் தயவு செஞ்சு வந்து படிச்சுட்டு வந்து நீங்க வந்து உங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து பேசுங்க. இனிமேட்டு இந்த மாதிரி வந்து பொம்பளை கிட்ட போய் நிக்கிறத வந்து லைக் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து படத்துல ஹெல்ப் வாங்குறத வந்து இனிமேட்டு ஏளனமா பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 1 லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 2 லட்சம் 3 லட்சம் பேர் உங்க வீடியோ பாக்குறாங்க. நீங்க வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டியது. என்ன வேணாலும் பேசலாம் யூடியூப்ல அப்படின்றதுக்காக நீங்க இஷ்டத்துக்கு பேச முடியாது. ஏன்னா நீங்க வந்து இப்ப ஆரம்பிக்கிறவர் இல்ல, நீங்க வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆனவர். அதனால பேசும்போது உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் வாங்கன்றத பார்த்து பேசுங்க. உங்க வீடியோ பார்த்துட்டு அங்க கமெண்ட்ஸ், ஓ கமலஹாசன் சார் மாதிரி ரஜினிகாந்த் சார்னால நடிக்க முடியாதுன்னு, பாபநாசத்துல ரஜினிகாந்த் சார் பத்தி போடுங்க படம் ஓடுமான்னு. ஒத்துக்கிறேன், கமல் சாருக்குன்னு ஒரு பாணி இருந்துச்சா, ரஜினிகாந்த்க்கு ஒரு பாணி இருக்கு. படைப்பால தூக்கி கமல் சாரை போட முடியுமா? 2 பேருமே டிஃப்ரெண்ட். நீங்க தான் இப்படி போடுறீங்கன்னா உங்களை பார்த்துட்டு ஃபாலோவர்ஸே இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு திருப்பியும் ஒரு சண்டைக்கு நீங்க வந்து காரணம் ஆயிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ப்ரொடியூசர் பத்தி பேசினது, அதுக்கப்புறம் அவங்க பண்ண எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் மார்க்கெட்டிங், டிக்கெட் அதிக விலைக்கு விட்டது, நடந்த மணி மாஃபியா, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் எங்க மனசுலயும் இருக்கு. யூஎஸ்லயும் சரி இந்தியாலயும் சரி கடன் வாங்கி பாக்குற அளவுக்கு டிக்கெட்டோட ரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா படத்தை அந்த லெவலுக்கு வித்துட்டாங்க. அதை காம்பன்சேட் பண்றதுக்காக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து
படத்தை வந்து அதிக விலைக்கு வாங்கி அவங்க வந்து டிக்கெட் தியேட்டர்ஸ்க்கு அதிக லாபத்துக்கு வித்து அதை பண்றதுக்காக எங்க கிட்ட டிக்கெட் டாக்ஸ் பண்ணி அதெல்லாம் சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். அது தனி வீடியோவா போடுங்க. ரிவ்யூ வீடியோன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு என்னென்னலாம் தோணுச்சோ பேசிட முடியுமா? அந்த மாதிரி நீங்க பேசினது வந்து ரொம்ப தப்பா இருக்குன்றது வந்து என்னோட ஆணித்தனமான கருத்து. இதை கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு அடுத்த ரிவ்யூல கொஞ்சம் திருத்துங்க. சும்மா எல்லா படத்தையும் குப்பை குப்பைன்னு சொல்லாதீங்க. இல்லாட்டி நீங்க ஒரு படத்தை எடுத்து போடுங்களேன், தயவு செஞ்சு உங்க படத்தை எடுத்து ஒன்று போடுங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசுங்க. ஒரு நியாயமா பேசணும். உங்களை மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஏன் உங்களை மாதிரியே வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவர் பிரசாந்த் அவரும் பண்ணியிருந்தாரு. படத்துல நல்லதெல்லாம் சொல்லிட்டு ரஞ்சித் இப்படி சொதப்பிட்டாரேன்னு வந்து கேள்வி கேட்டிருந்தார். அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து ஒரு பெரிய ஆளு அப்படின்னு பார்த்துருக்கலாம். அதை விட்டுட்டு வந்து ஒண்ணுமே இல்ல குப்பை அப்படி இப்படின்னு பேசிட்டுங்க. இதுல கிளைமேக்ஸ்ல யூஎஸ் வராராமா. எடுத்த உடனே எல்லாருக்கும் யூஎஸ் அனுப்பிட மாட்டாங்கன்னா விசா வேணும். இது காமெடின்னு வேற உங்களுக்கு வந்து நினைப்பு. இனிமேட்டு கொஞ்சம் பார்த்து பேசுங்கண்ணா. ஏன்னா உங்களை பத்தி வீடியோ பண்ணும் போது நிறைய பேர் ஐயோ எதிர்த்து வீடியோலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க ரஜினிகாந்த் சாரை பத்தி தமிழ்நாட்டிலேயே பேசிட்டு இவ்வளவு தைரியமா இருக்கும் போது நான் யூஎஸ்ல இருந்து உங்களை பத்தி பேசுறது எனக்கு ஒன்றும் வந்து அவ்வளோ பயமா இல்லை. தைரியமா தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து உங்களை வந்து சேரும்னு நினைக்கிறேன். இனிமேட்டு கொஞ்சம் பார்த்து திருட்டி கொஞ்சம் படத்தை வந்து உன்னிச்சு பாருங்க. நீங்க படத்தை ஆன்லைன்ல பார்த்துட்டு பேசுறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க சொன்னதெல்லாம் பயங்கர முரண்பாடா இருந்துச்சு. இது வந்து ஒரு சூப்பர் மூவி கிடையாது, ஆவரேஜ் மூவி தான். ஆனா நீங்க சொன்ன அளவுக்கு குப்பை படம் கிடையாது. இதுல நிறைய நல்ல சீன்ஸ் இருந்துச்சு. அந்த சீன்ஸை வந்து நீங்க எடுத்து பரிந்துரைக்கல. அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புறேன். இனிமேட்டு பார்த்து பண்ணுங்க. போயிட்டு வரேன் ப்ளூ சட்டைனா பார்த்து இருந்துக்கோங்க. தமிழ்நாட்டுல தலைவரை பத்தி பேசிட்டு கொஞ்சம் தைரியமா தான் இருக்கணும்.